ஹாய், இன்னைக்கு நம்ம கௌரி சமையலறையில லஞ்சுக்கு சூப்பரா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அருமையான ஒரு கடலைப்பருப்பு போட்ட பொரியல் ரெண்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதுக்கு மெயினே வந்து இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் தான். பெருசா இருந்தா நீங்க நாலா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இந்த கத்திரிக்காய் வந்து முழுசா இருக்கும் குழம்புல. இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் வந்து இந்த காம்பை வந்து கொஞ்சமா கட் பண்ணிட்டு, இந்த நுனியெல்லாம் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொழந்து விட்டு வச்சுருக்கோம். உள்ளே சொத்தை இருக்கான்னு நீங்கள் அப்படியே செக் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 15-20 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் மெயின் டேஸ்ட்டு. நல்லா ஒரு 1.5 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி பூண்டு, ரெண்டுமே முழுசாக வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன எலுமிச்சளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியெல்லாம் நம்ம சேர்த்து போகிறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் மெயின் டேஸ்ட் தரும். நல்லெண்ணெய் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் கத்திரிக்காயை வதக்கி அப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கி அப்படியும் செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக 1 pot ரெசிபி மாதிரி செய்ய போகிறேன். ஸோ இதிலே தாளிப்பு கொடுத்துட்டு அப்படியே கத்திரிக்காய் வதக்க போகிறேன். நான் வெந்தயம் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போதும் தாளிப்புக்கு. கடுகு, சீரகம். கத்திரிக்காய் குழம்பு வந்து வேற டைப்ல வைக்கலாம். இப்ப தேங்காயை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு தக்காளிக்கு பதிலாக ஒரு 3 இல்ல 4 தக்காளி சேர்த்து பண்ணலாம். அது கொஞ்சம் வேற மாதிரி ரெட்டா வரும். அந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி வரும். எனக்கு என்னமோ அது வந்து தக்காளி டாமினேட் பண்ணி ஒரு தக்காளி குழம்பு மாதிரி ஆயிடுது. கத்திரிக்காய் தான் மெயின் விஷயமா இருக்கணும் இந்த குழம்புல. அதனால நான் வந்து பெரும்பாலும் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். ஒரே ஒரு தக்காளி போட்டு கொஞ்சமா தேங்காய் பேஸ்ட் போட்டு. இதே குழம்பே நீங்க தேங்காய் இல்லாமையும் வச்சுக்கலாம். கொஞ்சம் குழம்பு கம்மியா வரும். நல்லா செவந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது நீங்க கத்திரிக்காய் போடலாம். ஒரு 2 கருவேப்பிலை கொஞ்சம் மீடியமா வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா எண்ணெயில வந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கத்திரிக்காய் வந்து ஃப்ரை ஆகணும். எண்ணெயில் ஃப்ரை ஆனோடனே நல்ல பூண்டு, சின்ன வெங்காயம், ஆஹா, இந்த கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம் எல்லாமே இந்த நல்லெண்ணெயில் வதங்குற வாசமே வந்து எப்படா குழம்பு வச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வர தக்காளிலாம் வதங்குறதே இல்லை எண்ணெயில். இல்லைன்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளியை. நான் சமைக்க யூஸ் பண்ணுற பொடி, அதுக்கப்புறம் இந்த பாத்திரம், இதெல்லாமே கேட்குறீங்க இது என்ன அப்படி இந்த வடைச்சட்டி அப்படின்னு. இது வந்து பஞ்சலோக வடைச்சட்டி. இந்த நான் யூஸ் பண்ணுற பாத்திரம், நான் யூஸ் பண்ணுற பொடி, இதனோட ஷாப்பிங் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து பொடி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், நம்ம கௌரி ஷாப்போட all-in-one பொடி, ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துறேன். அப்புறம் நம்ம கௌரி ஷாப்போட நாட்டு கொத்தமல்லி தூள், இது ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துறேன். குழம்பு வந்து கொஞ்சம் சேர்ந்து கொடுத்து வரும். நாட்டு கொத்தமல்லி தூள் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நான் சேர்த்தது எல்லாமே நம்ம கௌரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. மஞ்சள் பொடி நல்லா பியூராக இருக்கும். all-in-one பொடி, இது வந்து சாம்பார், புளிக்குழம்பு, டிஃபன் குழம்பு, பொரியல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. இது நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாட்டு கொத்தமல்லி, இது பாருங்கள், இந்த கலர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நாட்டு கொத்தமல்லியை வறுத்து கொஞ்சம் சீரகம், பெருங்காயம்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புக்குமே டேஸ்ட்டு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட ஷாப்பிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பொடியை போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, நல்லா 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம். இது இந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பொரியல் வந்து புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்து அறுத்த உடனே ரொம்ப குட்டியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம குழம்புக்கு அறுத்தோம்ல, அதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் மட்டும் நான் இதில் அறுத்துட்டேன். ஸோ புடலங்காய் கத்திரிக்காய் ரெண்டும் சேர்த்து கடலைப்பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு ஆல்ரெடி 1 hour ஊற வச்சுட்டு நான் வந்து குக்கரில் ஒரு 4 விசில் சாஃப்டாக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 கத்திரிக்காய் இந்த புடலங்காய் மாதிரியே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் புடலங்காய், வெங்காயம். கொதிக்குது இல்லையா, இதை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பொரியலுக்கு தாளிப்புக்கு கடுகு மட்டும் சேர்த்துறேன், ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போட போகிறோம்ல, அதனால பருப்பு சேர்க்கலை. அது பொரியும் போது கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், வெங்காயம். புளிக்குழம்புக்கெல்லாம் எப்பயுமே வந்து பருப்பு போட்டு, பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு ஏதாவது ஒரு வெஜிடபிள் போட்டால் கூட்டு நல்லாயிருக்கும். எந்த வெஜிடபிள்னாலும் சரி, ஒரு நீர்க்காய் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு போட்டு ஏதாவது ஒரு பொரியல் செய்யலாம். முட்டைக்கோசு கடலைப்பருப்பு பொரியல், புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல், இது எல்லாமே வந்து இதுக்கு சூட் ஆகும். இப்போ இதில் புளி குழம்பு டாமினேட் ஆகும். அதுக்கு கூட வந்து பருப்போடு சேர்த்து ஒரு மைல்டாக ஒரு நீர்க்காய் பொரியல் வந்து தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் புளிக்குழம்புக்கு வந்து அப்பளமும் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்பளமும் வடகம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினோடனே கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும், புடலங்காவும் அதே அளவுக்கு தான் இருக்கும். மாதிரி காய் அறுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக போயிடுது, சொத்தையாயிடுது, அந்த மாதிரி இருந்தால் டக்குன்னு வீட்டில் என்ன வேறு ஏதாவது அவைலபிள் இருந்தால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது ஒரு புது டிஷ் ஆகிடும். என்ன அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிம்பாங்க. இப்போ நம்ம கௌரி ஷாப்போட பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுறேன். நம்ம கௌரி ஷாப்போட கொளத்தூர் வரமிளகாத்தூள். இது வந்து வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. இது நானே வெயிலில் காய வச்சு அரைக்கிறதுனால எந்த விதமான கெமிக்கலோ கலரோ இல்லாமல் நல்லா பியூராக கிடைக்கும். இது வந்து மைல்டான காரமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காரம் அதிகமாக வேணும்னா நம்ம கௌரி ஷாப்பில் மத்திய பிரதேஷ் வரமிளகாத்தூள், MP வரமிளகாத்தூள் இருக்குது. அது நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம பியூராக MPயிலேருந்து வரமிளகா வரவழைச்சு வெயிலில் காய வச்சு அரைக்கிறோம். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிட்டு இந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வேக வச்ச தண்ணி ஒரு 1/2 டம்ளர் போல் இருக்குது. ஸோ அதோடே சேர்த்துடலாம். அந்த பருப்பு தண்ணியில் தான் சத்து எல்லாமே இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அது இந்த காய் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். காய் வந்து ஒரு 10 நிமிஷம் வெந்து வரணும். தட்டு போட்டு மூடி மீடியமான ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு செக் பண்ணலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி கரண்டியில் நீங்கள் கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நீங்கள் இதை இப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், தேங்காய் இல்லாமையும். நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் சேர்க்குறேன். பாருங்கள், இவ்வளோதான் பேஸ்ட். தேங்காய் வந்து பச்சை வாசம் போக ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு பக்கம் எண்ணெய் கத்திரிக்காய் வாசம், ஒரு பக்கம் பொரியலோட பருப்பு எல்லாம் சேர்ந்த வாசம், செம்ம காம்பினேஷனு. இந்த குழம்புக்கு இந்த பொரியல் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த புளி சாதம்னா அதுக்கு ஒரு பொரியல், கொள்ளு குழம்புனா அதுக்கு இந்த பொரியல், புளி குழம்புனா இதுக்கு இப்படி, அந்த மாதிரி செய்வாங்க. அது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துறேன். தேங்காயும் வெல்லமும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன் ஃப்ரெஷ்ஷாக. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
சூப்பரான நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஹோம் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் முழுசாக நல்லா வெந்திருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். பொரியலும் நம்ம தேங்காய் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த பருப்பும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த காயும் குழஞ்சு போகாமல் ஆனால் சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ தேங்காய் போட்டுருவோம். தேங்காய் போட்டு ஒரு அரை நிமிஷம் கலந்துட்டு மூடினீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். சில பேர் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போடுவீங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பட் அது உடனே சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கும். காலையிலே செஞ்சு ஒரு 4-5 மணி நேரம் லஞ்ச் பாக்ஸில் எடுத்து போட்டால் தேங்காய் போட்டால் நல்லா ஒரு அரை நிமிஷம் கலந்துட்டு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜோராக நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, நம்மளோட புடலங்காய் கத்திரிக்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி. ஸோ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் இந்த பொரியலும் காம்பினேஷன் ஒயிட் ரைஸோட நல்லா இருக்கும். கூட அப்பளம் வடகம் அந்த மாதிரி பொரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த குழம்பு மீதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2-3 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த குழம்பு மீதி ஆயிடுச்சுன்னா நைட்டுக்கு நல்ல ஒரு உதிராக ரவா உப்புமா இல்லைன்னா பொங்கல் வெண்பொங்கல் வச்சுட்டு அதுக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி அந்த பிளானில் தான் இருக்கேன். மத்தியானம் ரைஸு, நைட் பொங்கலோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கணும்.